ஏம்மா இப்படி சோகமாக படுத்து கிடக்குற? என்னம்மாச்சு உனக்கு? என்னன்னு சொல்லுமா, என்னதாம்மா ஆச்சு உனக்கு? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு உன் நாத்தனார் என் மேலே ஐஸ் தண்ணியை ஊற்றி விட்டா. இந்த குளிர்காலத்துலலாம் தாங்கவே முடியல, அதான் உடம்பே வெடவெடப்பாயிருச்சு. அதான் சும்மா படுத்து கிடக்குறேன். என்ன கொழுப்பு இருக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு? வயசானவங்க தான் தப்பு பண்ணா இப்படி தான் ஐஸ் வாட்டர் தூக்கி மேலே ஊத்துறதா? இருமா, நான் போய் என்னன்னு கேட்டுருவேன் அவள்கிட்ட. வேணா விடுடி, அவள் தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டா. அவளும் என் பொண்ணு மாதிரி தானே, இதுக்காக ஏன் அவகிட்ட போய் சண்டை போடுற? வந்தியா, சாப்பிட்டியா, போனியான்னு இதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத. நீ அப்போ நம்ம அவளாம் நினைக்கிற, ஆனால் அவள் உன்னைய வேத்து மனுஷா நினச்சி உன் மேலே இப்படி தண்ணியை ஊத்துறா. அதான் என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. என்னமோ பண்ணுப்போ, நான் கிளம்புறேன். பாருங்க, நீங்களே பார்த்தீங்களே, உங்கள் மேலே தப்பு இருந்தோம் எங்கள் அம்மா உங்களை விட்டு கொடுக்காம இருக்காங்க. இதுவே உங்கள் அம்மா வந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? அவங்க மேலே ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றுவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். சாரி அமுதா, நான் பண்ணது தப்பு தான். இப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிட அமுதா. உங்கள் சாரியெல்லாம் கூட்டிகிட்டு போய் குப்பையில் போடுங்க. எங்கள் அம்மாவை இப்படி படுக்கையே ஆக்கிட்டீங்க. மேற்கொண்டே நான் என்ன பேசணும்? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களாச்சு எங்கள் அம்மாவாச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க, போங்க. இது சின்ன பொண்ணை ஏடி திட்டிகிட்டு இருக்க? தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா, விட்டுருலாம் விடு. என்னை மன்னிச்சிருங்க த. இனிமேல் உங்களை நான் இப்படி பண்ணவே மாட்டேன். என்ன தப்பு பண்ணினாலும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன் த. இந்த மாதிரி தப்பு திரும்பி வரவே வராது. நான் பண்ணவும் மாட்டேன்.